அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்துக்கான கிருபை செய்து உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Micah 2:13. The one who breaks open the way will go up before them. They will break through the gate and go out. Their king will pass through before them, the Lord at their head. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறப்ப கர்த்தாவே, எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல என்னென்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், மனக்கவலைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி தருமாறு கட்டளையிடுகிறோம், கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. நீங்க மாற்றி தருவீராக. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். சத்துருவின் கிரிகளை மேற்கொள்ளபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே அப்பா. எங்க தேவனால் எல்லாம் கூடும். தடைகளை நீக்குவீராக. எங்களுக்கு முன்னதாக போய் எல்லா காரியங்களையும், எல்லா சூழ்நிலைகளும் நேர்மாறாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி, எஸ் லார்ட், ஒரு திறந்த வாசலுக்குள்ள நாங்க சுதந்திரிக்க கிருபை செய்ய போதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்க கடந்து போய் அந்த ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கிற எல்லா காரியத்தையும் சுதந்திரிக்க நீங்க கிருபை செய்ய போதுக்காக ஸ்தோத்திரம். Their king will pass through before them, the Lord at their head. நீங்களே எல்லா காரியத்தையும் நீங்க வாய்க்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். நெடுநாளான யுத்தம், போராட்டமான காரியங்கள், நெடுநாள ஜெபிக்கிறோம் பிரதர், நெடுநாள காரியங்கள் கைகூடி வரமாட்டேங்குது. கர்த்தர் செய்வார் இயேசுவின் நாமத்தினால். இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் ஆம்பிதாவை சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய தலைமுகளால் சுகம், எஸ் லார்ட், எல்லா தடைகளை நீக்குவீராக. சுகம் அடையாதபடி இருக்கிற தடைகள் நீக்குவீராக. பாவ கடைகளை நீக்குவீராக இயேசுவின் நாமத்தால். கர்த்தாவே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாரும். இந்த பாவ கடைகள் தடையா இருந்து அதை நீக்கி போட்டு கர்த்தாவே, உங்க வல்லமை ஆம்பிதாவே எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி தாங்க, வாசல்களை பெரிதாக்கி தாங்க. ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் ஊழியம் பண்ணுகிறார்கள் கர்த்தாவே, தொழில் பண்ணுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பீராக. தொழில ஒரு முன்னேற்றத்தை தருவீராக. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்தையும் கைக்குடிவாரி கிருபை செய்யுங்க அப்பா. வேலையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாற கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என் வேலைக்கு போறப்போ எனக்கு ஒரே பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லுகிறவங்களுக்கு கர்த்தாவே ஒரு முடிவு கொண்டு வாங்க. இதற்கு இந்த யுத்தத்தை நீங்க ஓய பண்ணுகிற தேவன் அப்பா, ஓய பண்ணுவீராக. Let them enjoy the victory in the name of Jesus Christ. Amen. Thank you Jesus. பாவ பிடியில சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பழக்கத்தை என்னால மேற்கொள்ள முடியலன்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை, இப்பொழுது விடுதலை. In the name of Jesus, receive it. Amen. Thank you, oh Lord. எல்லா சுமைகளும் உங்க பாத்து வச்சுட்டாங்க கர்த்தாவே. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மாற்றி அமைத்து கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இந்த வாரத்துல நிறைய காரியங்கள் பார்க்க போறாங்க அவங்க வாழ்க்கையில. இன்னும் ஒரு சிலர் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள பார்க்க போறாங்க. இன்னும் அநேகர் பிதாவே ஒரு சில காரியங்களை நோக்கி பாதி வழியில இருக்கிறாங்க. அவங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுமோ நீங்க கொண்டு போங்க கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை ஏற்றுக்கொண்டு நிறைய அநேக மக்கள் இருக்காங்க கர்த்தாவே. அவங்க சொல்றாங்க, நான் என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இயேசுவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனா அது மூலியமா தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க கர்த்தாவே. அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் உமக்காக சாட்சிகளாக நிக்கிறவங்கள கர்த்தாவே, ஒரு நாளும் நீங்க தலை குனிய விடாதீங்க கர்த்தாவே. உயர்த்துவீராக, அவங்க தலையை உயர்த்துவீராக. இயேசுவை சேவிக்கிற ஜனம் ஒரு பரிசுத்த ஜனம், பராக்கிரம தேவனை சேவிக்கிற ஜனம் பிதாவே, அவங்க தலையை உயர்த்துவீராக. அந்நிய கண்கள் அவங்க கண்கள் காண கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால். சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து அவங்களுக்கான தேவைகளை சந்திங்க. போராட்டம், பிரச்சனை உங்க தேவதூதர்களை கட்டளையிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவங்க எல்லைகள்ல, வாழ்க்கையில் இருக்கிற எல்லைகள்ல நிர்மூலமாக்கி போடுவீராக. Thank you Jesus. Let your fire
touch each and every one of them. Take away all the wicked schemes of the enemy. சத்ருவின் போராட்டங்கள் இப்பொழுதே நிர்மூலமாவதாக. Thank you Jesus. நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. அவங்கள ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களா மாற்றுங்க. Let them be a blessing to many people. அப்படி மாற்றுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்து திரும்ப ஜெபிக்கிறோம் பிதாவே. போக்கில் வாரத்தில் உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு தேவையோ இன்றைக்கு நீங்க கட்டளையிடுவதாக. தேங்க்யூ லார்ட். விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். நீங்க கொடுங்க எங்களுக்கான காரியங்களை பிதாவே. உங்க சித்தத்துக்கு படி, உங்க திட்டத்தின்படி ஏற்ற வேலையில நீங்க எங்களுக்கு செய்து முடிச்சு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். தேங்க்யூ. காட் bless you.